இன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்ஷத் பார்மர் ஐயா வந்து கலர் நம்பர் தெரபி அப்படிங்கிற சிறப்பான விஷயம். ஒரு 2, 3 வகுப்பு எடுத்துட்டு 2 வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து 3வது வகுப்பு எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அத வந்து இன்னைக்கு வந்து ஐயா செஞ்சு காட்டுறதுக்காக தான் நம்ம நலசிவம் ஐயா கூட கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டாங்க. அதாவது அக்னிஹோத்திரம் அப்படி னாக்கா நம்ம வீட்ட சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜிய நம்மளே கிரியேட் பண்ணி நம்ம அத சரி பண்ணிக்கிற அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அது. அ தினம் தினம் காலை, மாலை 2 வேளைகளும் நம்ம அந்த அக்னிஹோத்திரம் நம்ம செஞ்சோம்னாக்கா, நம்ம வீட்டை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ரெகுலரா இருக்கும். எந்த வித ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மை நோக்கி வராது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் ஐயா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நெறைய முன்னுதாரணமா இருக்கும். வீட்டை சுற்றி நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எங்கேயுமே நம்ம இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வ நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்வா அமையும் அப்படிங்கிறது உண்மை. அத வந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கு. காலை, மாலை 2 வேளைகளிலும் டைம் இருக்கு. அந்த டைம்ல கரெக்ட்டா செய்யணும். ஒரு 1 நிமிஷம் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான காலை, மாலை 2 வேளையிலும் அது சரியான நேரம். ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான நேரங்களும் உங்களுக்கு குடுக்கப்படும். அந்த நேரத்த நம்ம வந்து அ மென்ஷன் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டு, அது கரெக்ட்டான டைம்ல நம்ம அத செய்யணும். இன்னைக்கு வந்து 5:58க்கு அந்த அக்னிஹோத்திரம் டைமு. அதனால இப்ப ஐயா வந்து நமக்கு வந்து அர்ஷத் பார்மர் ஐயா, அந்த அக்னிஹோத்திரத்த வந்து நமக்கு நேரடியா செஞ்சு காட்டுவாங்க. ஐயா அட்மிட் பண்ணீங்கய்யா, பார்மர் ஐயா. இந்த அக்னிஹோத்திரம் வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் 7 செகண்ட் இருக்கு. இத பண்ண போறேன். டைம் ஆயிடுச்சு. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமமா பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நாமமா. ரெண்டு ஆவுத்தி கொடுத்தோம். 2 ஆவுத்தியில இந்த அக்னிஹோத்திரம் முடிஞ்சிடும். இது வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் 2 நேரத்துல பண்றது. இது பசு மாட்டு சாண எருவட்டி. அந்த எருவட்டியை வந்து நம்ம கற்பூரத்தை வச்சு முதல்ல எல்லாம் பொருத்தி ரெடியா அந்த இது புகையெல்லாம் வராம அந்த எருவட்டி எரிஞ்ச உடனே கரெக்டா அந்த நேரத்துக்கு இந்த டைம் இருக்கு. இந்த டைமோட அக்னிஹோத்திர படி அப்படிங்கிறது இன்னைக்கு 5:58 57 சூரிய உதயம். சூரிய அஸ்தமம் வந்து 6 மணி 15 நிமிஷம் 16 செகண்ட். ஸோ இதுல வந்து நம்ம செகண்ட் கூட
நம்ம டயத்தை கரெக்ட் பண்ணி இந்த ஆவுத்தி கொடுக்குறோம். அதாவது நம்ம வந்து நம்ம நேரம் சரியில்லைங்கிறோம். அந்த நேரத்தை வந்து பிடிக்கணும்னா இந்த நேரத்தை பிடிக்கணும். நம்ம சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் இந்த நேரத்தை நம்ம பிடிச்சோம்னா நம்ம நேரத்தை யாரும் பிடிக்க முடியாது. சோ இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமத்துல கரெக்டா போபால் கேஸ் ட்ராஜடி நடந்ததுல 8 வீடு அக்னி உத்திரம் பண்ணவங்க அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகல. சோ இவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம் இந்த கொரோனாலையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த அக்னி உத்திர பஸ்மா மிச்சம் வருது. இந்த பஸ்மத்தை வந்து நம்ம ஒரு இதுல வாளியில எதுலயோ புடிச்சு வச்சுக்கலாம். இதோட சாம்பலை வந்து நம்ம தண்ணியில கலந்துக்கிட்டோம்னா இதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அல்கலைன் வாட்டர். நம்ம அந்த அல்கலைன் வாட்டர்னு சொல்றோம்ல, இந்த பஸ்மத்தோட தண்ணி வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட் அல்கலைன் வாட்டர். பாரமரையா சொல்லுங்க சார். அது என்னென்ன யூஸ் பண்ணணும் மெட்டீரியல் எது அப்படிங்கறத உங்களுக்கு இது பண்ணுங்க. அதான் அந்த பஸ்மத்தை வந்து நம்ம அக்னி உத்திரத்துல பஸ்மத்தை வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னாக்கா நம்ம அல்கலைன் வாட்டர் பண்ணலாம். இந்த அல்கலைன் வாட்டர் வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட். இல்ல அக்னி உத்திரம் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு அது சொல்றேன். இந்த அக்னி உத்திரத்துக்கு வந்து இந்த காப்பர் பிரமிட் ஷேப் இந்த பாத்திரம் வந்து போபால் ஆசிரமத்துல இருந்து கிடைக்கும். நான் அதோட டீட்டெயில் வந்து உங்க வெப்சைட்ல இதுல போட்டுறேன். இந்த பாத்திரம் பிரமிட் ஷேப் பாத்திரம். இதுல வந்து மாட்டு சாண எருவட்டியை அடுக்கி வச்சுட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம இதை வந்து கற்பூரத்தை வச்சு பொருத்திட்டு அது கரெக்டா அந்த நேரம் அந்த செகண்ட் கரெக்டா நம்ம கரெக்டா இது பண்ணோம்னா அந்த நேரத்துக்கு அந்த 2 புடி அரிசி 2 சொட்டு பசு நெய் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம 2 ஆவுத்தி கொடுக்கணும். இந்த 2 ஆவுத்தி கொடுக்குற 15 செகண்ட் கூட ஆகாது. அவ்வளவு ஒரு சின்ன சமாச்சாரம். பட் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெரிய ரிசல்ட். போபால் கேஸ் ட்ராஜடியில இந்த பிபிசி லண்டன் வந்து இதை சொன்னாங்க. இந்த மாதிரி அங்க போனோம், சில வீட்டுக்கு எதுவுமே ஆகல, அங்க வந்து இவங்க அக்னிஹோத்திரம் பண்ணாங்க, ஹோமா தெரப்பி அப்படின்னு சொல்லி அதை இங்கிலீஷ்ல அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த அக்னிஹோத்திரம் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு சமாச்சாரம். காலையிலயும் சாயங்காலம் அந்த நேரத்துல இதுல குளிக்கணும் அது இது எதுவுமே கிடையாது. டைமை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த நேரத்தை வந்து கரெக்டா பிடிக்கணும். இந்த நேரத்தை கடவுளோட நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். ஒரு நாளைக்கு வந்து 1440 நிமிஷம். அதுல 1438 நிமிஷம் கடவுள் உங்க கூட இருக்காரு. 1 மினிட் காலையில சூரிய உதயம், 1 நிமிஷம் சாயங்காலம் சூரிய அஸ்தமம். இந்த 2 நேரம் அவரோட நேரத்துல நம்ம அவங்க கூட இருக்கணும், அவங்க நேரத்துல இல்ல. சோ இந்த டயத்தை வந்து பிடிச்சீங்கன்னா நம்ம டயத்தை யாரும் பிடிக்க முடியாது. இதை வந்து நான் ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான அனுபவம். அதாவது நம்ம பிராப்தத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அக்னிஹோத்திரத்துக்கு உண்டு. நம்ம சொல்லோம்ல ஜாதகத்துல இது எழுதியிருக்கு அது எழுதியிருக்கு இது எழுதியிருக்கு, அதை கூட நம்ம அந்த அக்னிஹோத்திரத்தினால மாத்த முடியும். நம்ம பிராப்தத்தை கூட நம்ம அக்னிஹோத்திரத்தினால மாத்த முடியும். அது என்னோட அனுபவம். இது அக்னிஹோத்திரம். இதோட டீட்டெயில் வந்து நான் அந்த காலை சக்கர குரூப்ல போட்டுறேன். நன்றி. அடுத்து இந்த நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அக்யூப்ரெஷர். ஐயா சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு சிறு செயல் தான். அதாவது ஒரு 15 செகண்ட் கூட ஆகாது. அந்த நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு அந்த மினிட் கணக்குல கூட நம்ம பிடிச்சி அதை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய நேரங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப சரியாகவும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்துறாங்க. உண்மையிலுமே இந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்தோம்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் அப்படிங்கிறது வந்து அக்னிஹோத்திரத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு ஒரு சார்ட்டே இருக்கு. அதை எல்லாம் ஐயா சொல்லுவாங்க. அந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம செஞ்சோம்னா அது நம்ம நெட்ல போயிட்டு அதை எடுத்துக்கலாம்.
அது எந்தெந்த டைம், காலை மாலை ஒவ்வொரு நாளும் என்ன டைம் அப்படிங்கிறத, இதே டைம் டெய்லி கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் டைம் மாறும். ஓகேங்க. இன்று நம்ம கலர் நம்பர் தெரபி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க நேரடி வகுப்புக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த 48 நாள் நிகழ்வு முடிந்ததுக்கப்புறம், உங்களுக்கு நேரடி வகுப்ப வந்து கண்டிப்பா நம்ம ஏற்படுத்துவோம். அதனால வந்து அந்த நேரடி வகுப்புலயும் கலந்துக்கிட்டு, எல்லாருமே கலர் நம்பர் தெரபிய கத்துக்கிட்டு, நீங்களும் யூஸ் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இத சொல்லிக் குடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்று நமக்கு அ இன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பானதொரு கலர் நம்பர் தெரபி. இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில வந்து நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இத வந்து எதையும் யாரையும் தேடி நம்ப செல்ல வேண்டாம். ஒரு ஸ்கெட்ச் பென் வந்து ஒரு பாக்கெட் இருந்தாலே போதும். நம்ம வந்து நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு உண்டான அந்த புள்ளிகளையும், அந்த எந்தெந்த இடத்துல நம்ம அந்த கலர் நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஐயா காட்டுற மாரி இது மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கை. வாழ்க்கை பயணத்துல கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்கெட்ச் பென்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறோமோ, அது சிறப்பா அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு கலர் நம்பர் தெரபி அக்குபஞ்சர் வகுப்பினை எடுக்க அர்ஷத் பார்மர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். யாரும் சார் இந்த ஸ்கிரீன டச் ஸ்கிரீன் பண்ண மாறிடுச்சு. ஏதாவது ஒரு நிமிஷம் தான். ஸ்கிரீன தயவு செய்து யாரும் டச் பண்ணாதீங்க. கலர் நம்பர் தெரபினா நீங்க ஸ்கிரீன்ல டச் பண்ணி கலர் நம்பர் தெரபி போடுற மாரி இருக்கு. ஓகே. வந்துடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா சார்? ஓகே சார். ஓகே. ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கலர் நம்பர் தெரப்பி அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் என்னென்ன உறுப்புகள் வருது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு இது வந்து சுஜோக் அப்படின்னு சொல்றது. இந்த போட்டோவை நான் காலை சக்கர குரூப்ல அனுப்பியிருக்கேன். சோ அந்த நம்ம கை இருக்கு, இந்த கை வந்து அடிக்கடி நம்ம ஃபேஸுக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த கையில வந்து ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதனால நம்ம உடம்ப வந்து ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கை காமிக்குது. இந்த கையை வந்து நம்ம எப்படி நம்ம உடம்பா மாத்த முடியும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இந்த நடுவுல 2 விரல் இருக்கு, இதுல வந்து 2 காலு, இந்த சைடு 2 கை, இது வந்து தலை. சோ இந்த கை வந்து நம்ம ஃபுல் பாடி, இது வந்து 2 காலு, இது 2 கை, இது வந்து தலை. சோ thumb is head. அதான் நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க. இந்த நடுவுல இருக்கிறது இது 2 காலு, இது சைடுல இருக்கிறது 2 கை, இது வந்து தலை. சோ நம்ம தலையில வந்து இது ஒரு பாட்டு, இந்த கழுத்து வந்து 2வது பாட்டு. சோ இந்த கழுத்து இந்த கட்டை விரல்லையும் பாருங்க 2 ஜாயிண்ட் தான் இருக்கு. சோ இது வந்து நம்ம ஃபேஸ், இது வந்து நம்ம கழுத்து ஏரியா. சோ நம்ம ஃபேஸ்ல வந்து எல்லா உறுப்புகளையும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த இடத்த வச்சு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இது வந்து சின்ன பிள்ளையில நம்ம பார்த்திருப்போம், இங்க 2 கண்ணு, இங்க மூக்கு, இங்க வாய், அதெல்லாம் நம்ம ஒரு விளையாட்டா பண்ணுவோம். அது உண்மையாவே அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் தான். சோ அந்த கட்டை விரலை வச்சு நம்ம இந்த ஏரியால வர்ற எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். இப்ப தலை வலிக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் அமுக்கி விட்டீங்கன்னா தலைவலி சரியா போயிடும். அதே மாதிரி இந்த கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த இடத்துல நம்ம அமுக்கிக்கலாம். இதே நம்ம கலர் தெரப்பில பண்ணணும்னா கண்ணுக்கு வந்து கிரீன் கலர்ல இந்த கண் ஏரியால 2 டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி. ஏன்னா கண்ணு வந்து லிவரோட சம்பந்தம். அதாவது மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு காமிக்கிறது யாரு? கண்ணு தான் காமிக்கும்.
ஸோ லிவரோட எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம கண்ணுலயே வச்சு தெரிஞ்சுக்கலாம். கண்ணு வந்து சிகப்பா இருக்கு அப்படின்னாக்க லிவர்ல வந்து ஹீட் ஜாஸ்தி, லிவர்ல உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கண்ணு வந்து ட்ரையா இருக்கு, இதுல வந்து இந்த பிசுபிசுப்பு இல்ல அப்படின்னாக்கா அந்த லிவர் வந்து ட்ரை ஆகுது, லிவருக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்ணை வச்சு நம்ம லிவரோட கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வாய், ஸோ இந்த வாய் புண்ணு இருக்கு அப்படின்னாக்கா வாய் புண்ணு வந்து ஹீட். ஸோ அந்த வாய் இடத்துல வந்து நம்ம கிரீன் கலர் போட்டோம்னா வாய் புண்ணை நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைடுல வந்து காது, ஸோ காதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த சைடுல வந்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், இல்ல அமுக்கிக்கலாம். அப்படி இது வந்து 2 காது சைடுல. தலை வலிக்குதுன்னா இங்க அமுக்கிக்கலாம். இது வந்து நம்ம பிரெயின் ஏரியா, தலை ஏரியா ஃபுல்லா. இது வந்து கழுத்து, கழுத்துல வந்து இந்த இடத்துல தைராய்டு இருக்கு. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா இந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியால வந்தீங்கன்னா இது வந்து லங்ஸ், லங்ஸோட ஏரியா. ஸோ லங்ஸ், ஹார்ட், இந்த நடுவுல வந்து ஹார்ட் இருக்கு, 2 சைடுல லங்ஸ் இருக்கு. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா இந்த இடத்துல நடுவுல நம்ம அமுக்கிக்கலாம். ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஒரு 15-20 தடவை நல்லா அமுக்கி விட்டீங்கன்னா ஹார்ட்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி சுவாசம் வரல போல, மூச்சு எடுக்கிறதுக்கு திணறலா இருக்கு அப்படின்னாக்க இந்த லங்ஸ்ல வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டீங்கன்னா அந்த லங்ஸ் ரெண்டுமே ஒர்க் பண்ணும் நல்லா. அதே மாதிரி இந்த ஏரியா இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாமே இந்த ஏரியால இருக்கு. அதனால இந்த காலையில எந்திரிச்ச உடனே இந்த புயலை போடுறவங்க என்ன செய்வாங்க, இந்த இடத்துல புயலை வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏன் அப்படி செய்யணும்னா காலையில வந்து மோஷன் வந்து நல்லா கிளியர் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த புயலனால கிளியர் ஆல இந்த இடத்துல சிறுங்குடல் பெருங்குடல்ல வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஆகுது. காலையில எந்திரிச்சு நம்ம கொஞ்சோண்டு வெந்தயத்தை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படி ப்ரெஷர் கொடுத்தோம்னா கூட நம்மளுக்கு மோஷன் வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா இந்த சிறுங்குடல் பெருங்குடல் வந்து ப்ரெஷர் ஆகுது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சைடு வந்து லிவர், இந்த சிகப்ப ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, முக்கோணம் மாதிரி, அது வந்து லிவர். ஸோ லிவர்ல எதுவும் ப்ராப்ளம்னா நம்ம இந்த இடத்துல ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நடுவுல இருக்கிறது வயிறு, இந்த கிரே கலர்ல தெரியுது, அது வந்து ஸ்டமக். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த யூட்ரஸ் ஏரியா. ஸோ பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து 2 காலு, இது வந்து 2 கை. ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்கு, இது வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த நடு ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட், இந்த மேல் ஜாயிண்ட் வந்து இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட். இப்ப நம்ம ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கு, ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வெந்தய பட்டி, நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த வெந்தய பட்டியை வந்து இந்த ஜாயிண்ட்ல அப்படி போட்டுட்டு அமுக்கி விட்டீங்கன்னா சரி, ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த வெந்தய பட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஜாயிண்ட் எந்த ஜாயிண்ட்டோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். இங்க வலிக்குது, டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு வந்து நம்ம இந்த நடு ஜாயிண்ட்ல பட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரிஸ்ட்ல வலிக்குது அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த ரிஸ்ட்ல வலிக்கும். அப்போ இந்த ரிஸ்டுக்கு இந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம வெந்தய ஸ்ட்ரிப் போட்டுக்கலாம். சோ இது வந்து நம்ம வானத்தை பாக்குற மாதிரி இப்படி வச்சீங்கன்னா இது வந்து உங்க ரைட் கை, இது வந்து லெஃப்ட் சைடு கை, இது வந்து ரைட் காலு, இது லெஃப்ட் காலு. அதே மாதிரி காலில் வந்து இது 2 கீழே உள்ள ஜாயிண்ட் வந்து இது இடுப்பு, ஹிப் ஜாயிண்ட். இந்த நடுவுல இருக்கிறது வந்து இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், இது வந்து முழங்கால், நீ பெயின். முழங்கால் வலினா நம்ம இந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி வெந்தய பட்டியை வச்சுக்கலாம். நம்ம வெந்தய பட்டி வந்து இந்த ஜாயிண்ட்ல எப்படி போட்டுக்கலாம். டெய்லி போட்டுட்டே வாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம், சாயங்காலம் போட்டுட்டு காலையில வரைக்கும் அது இருக்கட்டும்.
நல்லா அமுக்கி விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாருங்க முழங்கால் வலி எல்லாம் சரியாயிரும். வீக்கம் இருந்தாலும் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி இந்த முழங்கால்ல வந்து அதாவது வீக்கம் இருக்கு ஜாஸ்தி அப்படின்னாக்கா வீக்கம் வந்து பச்சை கலர்ல போகும். சோ இந்த பச்சை கலர் இங்க ரவுண்டா ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பச்சை கலர்ல ரவுண்டா லைன் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த வெந்தய ஸ்ட்ரிப் போட்டீங்கன்னா இந்த முழங்கால்ல வீக்கம் பெருசா வீங்கி இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாள்ல அந்த வீக்கம் எல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி இங்க வந்து இந்த கீழே ஆங்கிள் ஜாயிண்ட், குதிங்கால் வலி, நீ அந்த கீழே வலி, இந்த பாதத்துல வந்து எரிச்சலா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வெந்தய ஸ்ட்ரிப் போட்டுக்கலாம். எரிச்சல் வந்து ஹீட், அப்ப இந்த இடத்துல கிரீன் கலர் போட்டீங்கன்னா அந்த எரிச்சல் வந்து கம்மியாயிரும். அந்த மாதிரி இது ஃபுல்லா உடம்பு. இங்க வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம், பீரியட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கலாம். அதே மாதிரி பின் சைடு வந்துட்டீங்கன்னா பின் சைடு வந்து இது வந்து ஸ்பைன், முதுகெலும்பு, சர்வைக்கல் ஏரியானா இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இடுப்பு வலினா இந்த இடத்துல இது ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த ரெண்டு சிகப்பு கலரா இருக்கிறது வந்து கிட்னி. ஸோ கிட்னி ப்ராப்ளத்துக்கு இந்த பின் சைட்ல வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதுகெலும்புல வடிக்குது அப்படின்னாக்கா நம்ம சர்வைக்கல்னா இந்த இடம் சர்வைக்கல், இந்த பேனா வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி நல்லா மசாஜ் பண்ணீங்கன்னா சர்வைக்கல் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதே மாதிரி இந்த இடுப்பு வலின்னா இந்த இடம் பேக் சைடு, இதுல வந்து அந்த அம்மா மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த உடம்ப வந்து நம்ம இந்த கையிலேயே நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த உடம்புல எங்க ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியால போய் நம்ம ப்ரெஷரு, கலரு எல்லாம் நம்ம கொடுத்து சரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விரல்லையும் ஃபுல் பாடி இருக்கு. இது வந்து தலை, ஃபேஸ், இது வந்து அப்டமன், நடுவுல டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது கீழே உள்ள ஏரியா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மற்ற ஏரியாலாம். அதே மாதிரி இந்த பேக் சைடு வந்து இந்த முதுகெலும்பு. ஸோ இந்த ஃபிங்கர்லயே நம்ம ஃபுல் பாடியோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுல கையில வந்து நம்ம ஃபுல் பாடி இருக்கு, ரைட்டா? அப்போ இந்த இடம் இருக்கு, இதுலயும் அந்த இது இருக்கு கை. ஸோ இத்தனை ஏரியாலையும் நம்ம ஃபுல் பாடி இருக்கு, அதான் மினி கரஸ்பாண்டன்ஸ் சொல்றோம். ஸோ இவ்வளவு சின்ன ஏரியாலையும் நம்மகிட்ட ஃபுல் பாடி இருக்கு. ஸோ இந்த இதை மட்டும் அமுக்குனாலே நம்ம ஃபுல் பாடியோட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். உடம்புல வலிக்குது அங்கங்க என்னன்னு ஒன்றும் புரியல, பரவாயில்ல, இதை மட்டும் நல்லா அமுக்கி விட்டுக்கிட்டா அந்த பாடியில எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும். ஸோ இது இத்தனை ஒரு சின்ன இடத்துலயும் நம்ம ஃபுல் பாடி இருக்கு. அப்போ இந்த சின்ன இடத்துலயும் இங்க வந்து கை இருக்கு, இந்த கையில இங்கேயும் அந்த பாம் இருக்கு. அப்போ இங்கேயே நம்ம ஃபுல் பாடியோட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு பாம் இருக்கு, அதுலயும் ஒரு ஃபுல் பாடி இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா சரி ஒரு செல்லையே நம்ம ஃபுல் பாடி இருக்கு. ஏன்னா நம்ம பிறந்தது ஒரே செல் தான், அம்மாவோட ஒரு செல்லு, அப்பாவோட ஒரு செல், அதுல இந்த ஃபுல் பாடி ஆனது. அப்போ ஒரு செல்லையும் ஒரு ஃபுல் பாடி இருக்கு. அப்ப தப்பான பாயிண்ட் அமுக்கிட்டோம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம எண்ணத்தை சிந்திச்சு கால்ல எனக்கு முழங்கால்ல வலிக்குது அப்படின்னு சொல்லி என் முழங்கால் சரியானு சொல்லி இந்த இடத்துல அமுக்குனா கூட உங்க முழங்கால் சரியாயிரும். அது வந்து அந்த நினைப்பு கரெக்டா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம பாடியில அதை பண்ண முடியும். இன்னைக்கு தாங்க உங்களை ரொம்ப நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. அப்போ அந்த இது என்ன, அதே தான் இந்த பாடியிலையும் எந்த இடத்துல அமுக்குனாலுமே நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு இருக்க இந்த UB22 இல்ல UB57 அந்த மாதிரி இந்த ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி இந்த சைனீஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கரெக்டா இருக்கு. அதை வந்து நம்ம பிளாட்டிங் வந்து கரெக்டா பண்ணா அதோட எஃபெக்ட் தனி. பட் கொஞ்சம் முன்ன பின்ன அது ஆனாலும் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் சைனீஸ்ல சொல்லுவாங்க வேர் there is pain that is point. எங்க உங்களுக்கு வித்தியாசமான வலி தெரியுதோ அதுதான் பாயிண்ட்.
சோ நம்ம உடம்புல அப்படி அமுக்கி எந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாசமான வலி இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை கொஞ்ச நேரம் அப்படி அமுக்கி விட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியா. ஆனா காலையில வந்து கை தட்ட சொல்லுவாங்க. கை தட்ட சொல்லும் போது என்னது, இது ஃபுல்லா வந்து பாயிண்ட், எல்லா பாயிண்டும் அமுங்கிடுது. அப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கை தட்டினாலே நீங்க ஃபுல் பாடியோட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த கை தட்டுவாங்க பாத்தீங்களா, அவங்கள என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா நாள் ஃபுல்லா அப்படி கை தட்டிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. நம்ம வந்து ஸ்டைலா கை தட்டுறதுனாலதான் ஸ்டைலான வியாதிகள்லாம் வருது. சோ இந்த கை தட்டுறத வந்து நம்ம கூச்சப்படாம அவங்க தட்டுற மாதிரி இப்படி தட்டணும். இந்த மாதிரி நல்லா தட்டுனீங்கன்னா சரி, ஒரு 5 நிமிஷம் காலையில எல்லாம் தட்டுங்க. அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி உடம்புல ஃபுல்லா நம்ம தட்டுனோம்னா சரி, இந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாயிரும். அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தன்னால சரியாயிரும். அதே மாதிரி ஃபேஸ்லயும் நம்ம தட்டிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்ல தட்டினா கூட ஃபேஸ்ல வந்து பிரெயின், கண்ணு, நாக்கு, மூக்கு எந்த சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தன்னால சரியாயிரும். அதுக்கு பாயிண்ட் கிண்டு எதுவுமே தேவையில்லை. எதுக்கு பயப்படலன்னா அடிச்சாக்க பயப்படுவாங்கல்ல, அது மாதிரி உடம்பு ஃபுல்லா நம்மளே நம்மள அடிச்சுக்கிறோம். அடிச்சுக்கிட்டா அந்த உடம்பு எல்லாமே கேட்காம இருக்காது. சோ இது வந்து சுனா கை, ஜோக்னா கால். சோ சுஜோக் அப்படின்னா கையிலையும் கால்லையும் நம்ம பாயிண்ட்ஸை வச்சு நம்ம உடம்ப கரெக்ட் பண்றதுக்கு வந்து சுஜோக் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சிம்பிளா நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லி தரேன். இதுல உள்ள டீடைல் நிறைய இருக்கு. அது டீடைலா போனோம்னா அது நிறைய கத்துக்கிற வேண்டி இருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு நான் சொல்றது வந்து டேஸ்ட். நம்ம டேஸ்ட்னால இன்னைக்கு எல்லாம் அந்த வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், அங்க போய் சாப்பிடுறோம், இங்க போய் சாப்பிடுறோம், அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு. அப்போ நம்ம டேஸ்ட், அந்த நாக்கு இருக்கு, அதோட அந்த சுவாதத்தை வந்து டேஸ்ட்னாலதான் எல்லாமே பால் அடைகிறது. அங்க ஹோட்டல்ல இட்லி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல வடை நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல சாம்பார் நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல சட்னி நல்லா இருக்கும். அப்போ அந்த டேஸ்ட் வச்சுதான் எல்லாமே இருக்கு. சோ அந்த டேஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறது, அந்த டேஸ்ட்னால நம்மளுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும். சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே வாயெல்லாம் கசப்பா இருக்கு அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம எதனால வருது, அதை எப்படி செய்ய முடியும் ஈஸியா அப்படிங்கிறத ஒரு சுலபமா நான் சொல்லித்தரேன். சோ அந்த டேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஸ்பிளீன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ரைட் ஹேண்ட்ல இந்த ஏரியா வந்து ஸ்பிளீன்னு சொல்றது, இந்த இடம், அதுவும் ரைட் கையில. சோ அந்த புளிப்பு, நிறைய பேருக்கு புளிப்பு வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க, சில பேருக்கு புளிப்பே பிடிக்காது. சோ இந்த புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுறவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து +33 பிராக்கெட்ல பச்சை கலர்ல எழுதணும். +33 அப்படின்னு பச்சை கலர்ல எழுதிங்கன்னா இந்த புளிப்பு தன்மை இருக்கு, அது வந்து பிரெயின் வழியா உங்களுக்கு உள்ள போகும். அப்ப அந்த புளிப்பு சாப்பிடணுங்கிற அந்த இஷ்டம் வந்து கம்மியாயிரும். இப்ப சில பேர் ரொம்ப புளிப்பாவே சாப்பிடுறாங்க, அதனால வந்து வியாதிகள் நிறைய வரும். சோ அந்த புளிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா +33 அப்படிங்கிறத பச்சை கலர்ல இந்த இடத்துல எழுதணும். எல்லா டேஸ்ட் வந்து ஸ்பிளீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சோ அந்த புளிப்பு தன்மை வந்து அதனால. அதே மாதிரி பிட்டர் டேஸ்ட் வந்து கசப்பு. கசப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க இல்ல கசப்பு பிடிக்காதவங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதே இடத்துல +34 சிகப்பு கலர்ல எழுதணும். இந்த டீடைல் வந்து காலை சக்கரத்துல நான் சார்ட் இருக்கு, அதை போட்டுறேன். இப்போ வந்து நீங்க புரிஞ்சுங்க. இதே இடத்துல வந்து +33 எழுதுன இடத்துல +34 சிகப்பு கலர்ல எழுதுனீங்கன்னா கசப்பு தன்மை, இந்த கசப்பு சுவாதத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சில பேர் கசப்பா ரொம்ப சாப்பிடுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதே மாதிரி இனிப்பு ஸ்வீட் டேஸ்ட். ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு வந்து இந்த கலர்ல இந்த இடத்துல வந்து +37 +37 மஞ்சள் கலர்ல எழுதணும். இப்போ அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ அந்த இனிப்பை கம்மிப்படுத்தணும்னா இந்த இடத்துல வந்து 3-4 தடவை +37 அப்படின்னு மஞ்சள் கலர்ல எழுதிட்டீங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து சாப்பிடுற ஆசை வந்து கம்மி ஆயிடும். அது பிரெயின் வழியா அந்த எனர்ஜி உங்களுக்கு உள்ள போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து ஜாஸ்தி பிடிக்காது, ஜாஸ்தி சாப்பிடணும்னு ஆசை இருக்காது. அதை வந்து நம்ம +37 மஞ்சள்ல எழுதி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி +37 எழுதணும்னா நம்ம உடம்புல செல் லெவல்ல ட்ரீட்மெண்ட் இது. ஏன்னா ஸ்பிளீன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த +37 வந்து அவசியமா டெய்லி எல்லாருமே எழுதலாம். எழுதுனாக்க நம்ம உடம்புல எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ஸ்பிளீன் வந்து என்ன செய்யுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து எனர்ஜியா, அதாவது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல எந்த இடத்துல அந்த எனர்ஜி தேவையோ அந்த இடத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஸ்பிளீனுக்கு உண்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அந்த சாப்பாடுல இருந்து அந்த எனர்ஜியா மாத்தக்கூடிய தன்மை, அதை வந்து இந்த +37 மஞ்சள்னால நம்ம மாத்த முடியும். அதே மாதிரி எந்த இடத்துல அந்த எனர்ஜி வேணும், இப்போ இந்த கையில வந்து எனர்ஜி தேவைன்னா அந்த சாப்பாடுல இருந்து அந்த எனர்ஜி எடுத்து அந்த கை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது வந்து +37 மஞ்சள் கலர். இதை வந்து எல்லாருமே ரைட் சைட்ல டெய்லி எழுதலாம். நம்மளுக்கே தெரியாம இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் உள்ள. ஸோ அந்த சின்ன சின்ன இது வந்து தன்னால சரியாயிடும். இங்க +37. அதே போல டயபெட்டிஸ் இருக்கிற வந்து நிச்சயமா +37 டெய்லி எழுதணும். எழுதுனாக்கா அந்த இனிப்பு சாப்பிடக்கூடிய ஆசை வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து காரம், பஞ்சன்ட், காரம். இந்த காரம் சாப்பிட வந்த மிளகா எல்லாம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, உரப்பா ஜாஸ்தி வேணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து +38 பிரவுன் கலர்ல, இந்த பிரவுன் கலர்ல +38 பிராக்கெட்ல எழுதிங்கன்னா அந்த காரம் சாப்பிடுறவங்க வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. காரத்தன்மையை கம்மி பண்ணணும்னா +38 பிரவுன் கலர்ல இந்த இடத்துல 3-4 தடவை எழுதலாம். பால் பெண்ணை வச்சு கூட எழுதலாம். இந்த மாதிரி பால் பென் பிரவுன் கலர்ல இருக்கு, அதை வச்சு கூட எழுதலாம். இந்த ஸ்கெட்ச் பென் இருக்கு, அதை வச்சு கூட எழுதலாம். அதே மாதிரி 5வது வந்து உப்பு சத்து வந்து ஜாஸ்தி. சில பேர் சாப்பாடுல உப்பு இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் உப்பு வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு உப்பு வந்து ஜாஸ்தி சேர்க்க கூடாது அப்படிம்பாங்க. அப்ப உப்பு இல்லாம எப்படி சாப்பிடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர்ல +39 ப்ளூ கலர்ல இதே இடத்துல ஸ்பிளீன் ஏரியால ரைட் கையில தான் எழுதணும். ரைட்ல தான் ஸ்பிளீன் இருக்கு. ஸ்பிளீனுங்கிறது இந்த இடத்துல இந்த பச்சையா நீளமா இருக்கு பாருங்க, அது பேர் தான் ஸ்பிளீன். இது வந்து லிவர், இது வந்து கால் பிளாடர், இது வந்து ஸ்பிளீன். ஸோ அந்த ஸ்பிளீன் ஏரியா வந்து ரைட்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து 39 பிளஸ் எழுதணும்னா ப்ளூ, அதாவது ப்ளூ கலர்ல உப்பு சத்து ஜாஸ்தியா சாப்பிடாம இருக்கலாம். நம்ம ஜாஸ்தியா வேணாம், உடம்பு வந்து வேணான்னு சொல்லிடும். ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த +39 ப்ளூ கலர்ல எழுதிங்கன்னா அந்த உப்பு சாப்பிடக்கூடிய அந்த ஆசை வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால உங்களுக்கு இதுல கிட்னி ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து உப்பு சாப்பிடக்கூடாதுப்பாங்க, உப்பு இல்லாம சாப்பாடு பிடிக்காது. ஆனா அந்த +39 எழுதுனீங்கன்னா அந்த உப்பு சத்து நம்ம உடம்புல பிரெயின் வழியா உள்ள போயிடும். நம்மளுக்கு சாப்பாடுக்கு கம்மியா தான் தேவை. கொஞ்சோண்டு உப்பு போட்டா கூட என்ன உப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படிம்பாங்க. 2-3 நாள் பண்ணி பாருங்க, நிச்சயமா வித்தியாசம் இருக்கும்.
ஸோ இந்த டேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது ஸ்பிளீன். ஸ்பிளீன்லயே நம்ம வந்து நிறைய கலரை எழுதி ஒவ்வொரு டேஸ்டையும் நம்ம சரி பண்ணலாம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். புளிப்பு சத்துக்கு வந்து +33 பச்சை கலர், கசப்பு டேஸ்டுக்கு வந்து +34 சிகப்பு கலர், இனிப்புக்கு வந்து +37 மஞ்சள் கலர், காரத்துக்கு +38 பிரவுன் கலர், அதே மாதிரி உப்பு சத்துக்கு +39 ப்ளூ கலர். ஸோ அந்த 5 டேஸ்டையும் நம்ம வெறும் நம்பரை எழுதி நம்ம உடம்புல அந்த டேஸ்ட்டை கூட்ட முடியும். அப்போ நம்ம உடம்புல டேஸ்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடணும்னு அவசியம் படாது. அதை வச்சு நம்ம கலரையும் நம்பரையும் வச்சு அதான் கலர் நம்பர் தெரப்பி. ஸோ இந்த கலர்ல இந்த நம்பரை எழுதணும்னா அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அநேகமா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து எமோஷன், மனநிலை. இந்த எமோஷனை வந்து எப்படி நம்ம நம்பர் தெரப்பியை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போய் டாக்டரை பார்த்து எவ்வளவோ செலவு பண்ணி, ஏன்னா இந்த எமோஷன் வந்து சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்குறோம். சைக்காட்ரிஸ்ட் என்னென்னமோ மருந்து தூங்க வச்சிருவாங்க, நாலு ஃபுல்லா தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து வெறும் சின்ன நம்பரை வச்சு நம்ம இதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல இருக்கிற எமோஷன் மனநிலை வந்து கோபம், ஆங்கர். இந்த கோபம் வந்து அடிக்கடி ஜாஸ்தி, நிறைய பேருக்கு இது வர்றது. இந்த கோபத்தை கம்மி பண்ணணும்னா இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது வந்து லிவர். ஸோ லெஃப்ட் சைட்ல இந்த ட்ரையாங்கிள் அதான் லிவர். பச்சை கலர் ரவுண்டா போட்டுருக்கு பாருங்க, இதுதான் லிவர். இந்த லிவர் ஏரியால வந்து நம்பர் எழுதணும். நம்பர் லிவர் ஏரியால எழுதுனீங்கன்னா நம்ம எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கோபம் ஜாஸ்தியா உள்ளவங்க என்ன செய்யணும், -1 -1 பிரவுன் கலர்ல, பிரவுன் கலர்ல -1 அப்படின்னு எழுதுனாக்க கோபம் வந்து கம்மி ஆயிரும். இந்த ஏரியால 4-5 தடவை கூட எழுதலாம், ஒரு தடவை கூட எழுதலாம். சின்ன பேனா இருந்தா 4-5 தடவை எழுதிடலாம், பெரிய இதா இருந்தா ஒரு 2 தடவை எழுதலாம். அது எத்தனை தடவை எழுதணும் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. இந்த லிவர் ஏரியா ஃபுல்லா எழுதணும், அவ்வளவுதான். கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு -1 பிரவுன் கலர். நிறைய பேருக்கு கோபம் ஜாஸ்தி வருது அப்படின்னா -1 பிரவுன்ல எழுதி டெய்லி போங்க, கோபம் கம்மியா வரும். அதே மாதிரி ஹாப்பினஸ், ஜாய், நல்ல சந்தோஷமா இருக்கணும். சில பேர் எது சொன்னாலும் சந்தோஷமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டணும்னா -2 ப்ளூ கலர், -2 ப்ளூ கலர், ப்ளூ கலர்ல எழுதினீங்கன்னா அந்த இது வந்து கம்மியாயிரும். சில பேருக்கு வந்து சோகமான எது சொன்னாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அந்த கலர் -2 ப்ளூ கலர்ல. அதே மாதிரி ஆன்சைட்டி, ஈகோ. ஈகோ வந்து நான் தான் பெருசு, என்னையோட பெருசா யாரும் கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு. அந்த ஈகோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பச்சை கலர். இதே இடத்துல -5 பிராக்கெட்ல -5 பச்சை கலர்ல எழுதுனீங்கன்னா ஈகோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் தான், என்னைய மாதிரி யாரும் கிடையாது அப்படிங்கிறவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது சேட்னஸ், டிப்ரெஷன், சோகமா இருக்கிறது, டிப்ரெஷன்ல இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் யாரை பார்த்தாலும் டிப்ரெஷனா இருக்கு. ஸோ இந்த டிப்ரெஷனுக்கு உள்ள கலர் வந்து -6 சிகப்பு கலர். இதே இடத்துல வந்து -6 அப்படின்னு சிகப்புல எழுதிக்கலாம். -6 சிகப்பு கலர்ல எழுதி நம்ம சேட்னஸ், கிரீஃப், டிப்ரெஷன் இதையெல்லாம் வந்து சரி பண்ண முடியும். இந்த எமோஷன் எல்லாமே நம்ம எழுதக்கூடிய கலர் வந்து லிவர்ல தான் எழுதணும். லிவர் தான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஃபியர், பயம். இந்த பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது -7 எல்லோ கலர்.
இந்த இடத்துல -7 மஞ்சள் கலர்ல. சில குழந்தைங்க எல்லாம் இருக்கும், பரீட்சை வந்தா பயமா இருக்கு, ஸ்டேஜ்ல போய் பேசணும் அப்படின்னா பயமா இருக்கு, டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு. இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு வந்து -7 மஞ்சள் கலர்ல இந்த இடத்துல குழந்தைகளுக்கு எழுதினீங்கன்னா அந்த பயம் வந்து போயிடும், பயப்படுறது வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து இந்த பெட் வெட்டிங்னு சொல்லுவாங்க, அது நைட் வந்து யூரின் தன்னால போயிடும். அது வந்து சில பேத்துக்கு இந்த பயத்தினால போறது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த -7 மஞ்சள் கலர்ல எழுதிங்கன்னா அந்த பயம் போயிடுச்சுன்னா அந்த யூரின் பண்றது கம்மியாயிரும். சோ இந்த குழந்தைகள் வந்து பெட்ல யூரின் பண்றதுக்கு வந்து கலர் என்னது? மஞ்சள். நம்பர் எழுத வேணாம் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்ல, மஞ்சள் கலர் ஜட்டியை போட்டீங்கன்னாலும் சரியா போயிடும். அவங்களுக்கு உள்ள ஹாஃப் பேண்ட் வந்து ஜட்டி மஞ்சள் கலர் இது கொடுத்துருங்க, பாருங்க ஒரு வாரத்துல இந்த பெட் வெட்டிங் வந்து கம்மியாயிரும். ரொம்ப ஈஸியா. இப்போ கட்னின்னு ஒரு ஊருக்கு போறேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அங்க எல்லாம் 4-5 பேத்துக்கு சொன்னேன். அவங்களே வந்து சொன்னாங்க, சார் ஜட்டி போட்ட ஆரம்பிச்சதுல இருந்து 2வது நாள்ல இருந்து யூரின் பண்றது நின்றுச்சு. ஸோ இந்த கலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எஃபெக்ட் இருக்கு. நம்மளுக்கு கலரை பத்தி இன்னும் யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. இந்த கலர் பென்சிலை வச்சு நம்ம ரொம்ப பிரமாதமான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த டேஸ்டையும் நம்ம பார்த்தாச்சு. எமோஷன்னா மனநிலை, அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்மெல். அதாவது சில பேர் வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா ஒரு வாடை அடிக்கும். அந்த வாடை அடிக்கிறது வந்து அவங்களோட உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகள்னால அந்த மாதிரி வருது. சோ அந்த மஸ்க் வாடை அப்படின்னாக்கா, மஸ்க்னா அந்த எரிஞ்சு போன மாதிரி ஒரு வாடை இருக்கும், அந்த மாதிரி வாடை அடிக்குது. இது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரணமாலாம் பார்க்க முடியாது, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த இதுக்கு வந்து -9 அப்படின்னு நம்ம பிரெயின்ல எழுதணும். இது வேண்டாம், அடுத்ததுல பார்ப்போம். இது வந்து ரொம்ப பிரெயின் சமாச்சாரம், நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அடுத்தது வந்து கலர் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்றதுல இந்த ஒவ்வொரு ஆர்கனும் எந்தெந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம ஆர்கன் இருக்குன்னு ஒரு சார்ட் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த சார்ட் ஆர்கன்ஸ் ஆன் ஜாயிண்ட், இந்த காலச்சக்கர குரூப்ல நான் போட்டிருக்கேன். சோ இந்த முக்கியமான சமாச்சாரம், இந்த சுண்டு விரல் இருக்கு, லெஃப்ட் சுண்டு விரல், இது வந்து ஹார்ட். கீழே வந்து ஹார்ட் இருக்கு, மேல வந்து சிறுங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். சோ நம்ம ஹார்ட் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம இந்த விரலை வச்சு ட்ரீட் பண்ண முடியும். சோ ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்றதுக்கு இந்த லைட் ப்ளூ கலர், இத வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து ரவுண்டா ரிங் மாதிரி போட்டுக்கணும், லைட் ப்ளூ. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் வந்து இந்த மேல் ஜாயிண்ட்ல, அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் விட்டு இன்னொரு ஆரஞ்சு கலர். இத வந்து ரவுண்டா போடணும். நான் வெறும் முன்னாடி மட்டும் காமிக்கிறேன்னா ஸ்கிரீன்ல அவ்வளவுதான் தெரியும். அடுத்து வந்து மஞ்சள், ரைட்டா? கீழே வந்து லைட் ப்ளூ, அதுக்கு மேல மஞ்சள், அதுக்கு மேல ஆரஞ்சு கலர் 2 லைன். இந்த ஜாயிண்ட்லயும் ஆரஞ்சு, அதுக்கு கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே எல்லோ, இந்த கீழ் ஜாயிண்ட்ல வந்து லைட் ப்ளூ. இத வந்து 4 பக்கமும் ரவுண்டா பண்ணணும். இத பண்ணாக்க 30 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட். இது என்ன ட்ரீட்மெண்ட்? ஹார்ட்டோட பிளாக்கேஜ். ஹார்ட்ல இருக்கிற பிளாக்கேஜ் வந்து 2-3 மாசத்துல சரியாயிரும். 10 ஆர்டரியும் ஓபன் ஆயிரும். ஒரு ஆர்டரி ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது? 3 லட்சம் ரூபாய் ஆகுது. ஸ்டண்ட் வச்சுட்டோம். ஸ்டண்ட் வச்சுட்டாக்க அந்த பிளாக்கேஜ் வந்து கம்மி ஆயிருங்கிறது கிடையாது, அது வேற இடத்துல போய் பிளாக் பண்ணும்.
ஸோ இந்த பிளாக்கேஜை வந்து கம்மி பண்ணணும்னா, ஹார்ட் பிளாக்கேஜை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சாதாரணமான ட்ரீட்மெண்ட். 3 கலர் இருந்தா போதும். லைட் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு. இது கீழ் ஜாயிண்ட்ல வந்து லைட் ப்ளூ, அதுக்கு மேல மஞ்சள், அதுக்கு மேல ஆரஞ்சு, அதுக்கு மேல ஆரஞ்சு. மேல் ஜாயிண்ட்ல ஆரஞ்சு, கீழ் ஜாயிண்ட்ல லைட் ப்ளூ. இந்த ஆரஞ்சுக்கு கீழே இன்னொரு ஆரஞ்சு, இந்த லைட் ப்ளூக்கு மேல ஒரு மஞ்சள். இந்த 4 ரிங் நம்ம பண்ணிட்டோம்னா ஹார்ட்டோட பிளாக்கேஜ சரி பண்ண முடியும். நான் எவ்வளவு பேருக்கு பண்ணியிருக்கேன், நிச்சயமா ரிசல்ட் இருக்கு. 90% பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மாசத்துல கிளியர் ஆயிடுச்சு. 3-4 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. இல்லைன்னா ஒரு 4 கால் எடுத்து வைக்கணும்னா முடியாது அவங்கனால, மூச்சு வாங்கிடும். சோ இது வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஹார்ட் பெருசாயிருச்சு, ஹார்ட் சின்னதாயிருச்சு, அதோட வேலை பார்க்கக்கூடிய தன்மை, இந்த ரெண்டையும் வந்து இந்த கலர்ல நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ரொம்பவும் பிரமாதமான ட்ரீட்மெண்ட் இது. ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். ஹார்ட் பிளாக்கேஜுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு செலவு பண்றோம். இத டெய்லி ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்தாலும் சரி, ஹார்ட் பிளாக்கேஜ் இல்லாட்டியும் சரி, டெய்லி நான் வந்து டெய்லி ஈவினிங் போட்டுக்குவேன். காலையில குளிக்கும் போது கலர் இதாயிரும். திருப்பியும் சாயங்காலம் போட்டுட்டேன்னா நைட் ஃபுல்லா வச்சிருப்பேன். நைட்டு கூட போடலாம், கலர்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து 4 பக்கம் ரிங் மாதிரி போட்டுறணும். இதை வந்து எந்த ஃபிங்கர்லயும் நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ லிவர் கால் பிளாடர்ல பிரச்சனை இருக்கு. லிவர் ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சு, லிவர் வந்து பெருசாயிருச்சு, லிவரோட ஃபங்க்ஷன் சரியில்லை. இப்போ இது வந்து லெஃப்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இது லிவர் கால் பிளாடர். மேல வந்து கால் பிளாடர், கீழே வந்து லிவர். சோ இதே ட்ரீட்மெண்ட்டை இங்கேயும், இங்க லைட் ப்ளூ, அப்புறம் எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு. இந்த 4 ரிங் இந்த ஃபிங்கர்ல பண்ணிட்டீங்கன்னா லிவர் கால் பிளாடர் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியும். ஃபேட்டி லிவர் சரியாயிரும். அதே மாதிரி இந்த விரல்ல வந்துட்டீங்கன்னா இதுல வந்து கிட்னி, யூரினரி பிளாடர். கீழே வந்து கிட்னி, இங்க வந்து யூரினரி பிளாடர். ஸோ கிட்னி ஃபெயிலியர், கிட்னி சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் இதே கலர் வந்து இந்த ஃபிங்கர்ல கொடுத்துக்கலாம். இங்க லைட் ப்ளூ, இங்க எல்லோ, மேல வந்து ஆரஞ்சு, அதுக்கு கீழே ஆரஞ்சு. இதே சேம் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கையில. இப்போ எந்த ஆர்கனை சரி பண்ணணும்னு அந்த ஃபிங்கர்ல போய் இதே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ல எல்லாமே வந்துருச்சு, எதுவும் விடல, எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த சுண்டு விரல்ல பண்ணீங்கன்னா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன். மேல வந்து லார்ஜ் பெருங்குடல், கீழே வந்து லங்ஸ். ஸோ அஸ்தமா இருக்கு, மூச்சு திணறுது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இதே ட்ரீட்மெண்ட் இந்த ஃபிங்கர்ல பண்ணீங்கன்னா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் நம்ம சரி பண்ண முடியும். சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா தான் சொல்றேன். இங்க லைட் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ஆரஞ்சு இந்த விரல்ல போட்டீங்கன்னா லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைனை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர் 0 வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா வரும். இந்த ஜாயிண்ட்ல வந்து ஆரஞ்சு கலர். ரைட் கட்ட விரல்ல இந்த ஜாயிண்ட்ல வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கு கொஞ்சம் மேல ஒரு ஆரஞ்சு கலர் ரிங்கு, இந்த ஆரஞ்சுக்கு கீழே வந்து மஞ்சள், அதுக்கு கீழே லைட் ப்ளூ. இதையும் 4 பக்கமும் ரவுண்டா பண்ணிடணும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், உற்பத்தி. ஸோ குழந்தைங்க இல்லாதவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து
இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணீங்கன்னா நிச்சயமா குழந்தை பிறக்கும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எங்க பிளாக்கேஜ் இருந்தாலும், எது இருந்தாலும், ஃபாலோப்பியன் டியூப்ல பிளாக்கேஜ் இருக்கு, அங்க பிளாக்கேஜ் இருக்கு, செமன் வந்து சரியா இல்ல, கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதோட பெரிய ட்ரீட்மெண்ட் உலகத்திலே கிடையாது. ரைட் கட்ட விரல்ல ஜாயிண்ட்ல வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கு மேல ஆரஞ்சு கலர் லைனு, இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து மஞ்சள், அதுக்கு கீழே லைட் ப்ளூ. இதே மாதிரி கொடுத்த மாதிரி 4 பக்கம் ரவுண்ட் பண்ணிடணும். கட்ட விரல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா 2 ஜாயிண்ட் தான் இருக்கு இதுல. குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸுக்கு மேல சரி பண்ணிருக்கேன். நான் யாருன்னு பார்த்ததும் இல்ல, அவங்க சொன்னாங்க, உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண சொன்னேன், சரி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரோஸ்டேட்டுக்கு கேக்குறாங்க. ப்ரோஸ்டேட்டுக்கு வந்து இந்த 2 நடு விரல், இந்த சேம் ட்ரீட்மெண்ட்டை இந்த 2 நடு விரல்லையும் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி பிரெயின் சம்பந்தமா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த நடு 2 விரல்ல பண்ணீங்கன்னா பிரெயின் சம்பந்தமான ப்ராப்ளமும் சரியாயிடும். மற்றபடி ப்ரோஸ்டேட் வந்து கிட்னியோட ரிலேட்டட் தான், அதனால கிட்னி ஃபிங்கர்ல இதே இது பண்ணா கூட ப்ரோஸ்டேட்டும் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர், லெஃப்ட் ரிங் ஃபிங்கர் வந்து இது ஸ்பைனோட ஃபிங்கர். அந்த சேம் ட்ரீட்மெண்ட் இங்க பண்ணீங்கன்னா ஸ்பைன் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ண முடியும். ஸ்பைன் சம்பந்தமான, முதுகு எலும்பு சம்பந்தமான எந்த ப்ராப்ளம், சேம் ட்ரீட்மெண்ட் வந்து இங்க பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்பைன்ல வந்து நிறைய ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ் இருக்கும், சில பேருக்கு ப்ரொலாப்ஸ் ஆயிரும், சில பேர்த்துக்கு வந்து அது 2 இது எலும்பு வந்து ஒட்டிக்கிறோம், நிறைய ப்ராப்ளத்துக்கு அதுல தனித்தனி இருக்கு. பட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஜெனரல் ட்ரீட்மெண்ட், எதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டு. ஸ்ட்ரக்சரையும் சரி பண்ண முடியும், ஃபங்க்ஷனையும் சரி பண்ண முடியும். அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை எந்த விரல்ல எந்த ஆர்கன் இருக்கோ, எதை நம்ம சரி பண்ணணுமோ அங்க போய் இதே ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இது டெஸ்டட் ட்ரீட்மெண்ட், ரொம்ப பிரமாதமான ட்ரீட்மெண்ட், எதுனாலும் நம்ம சரி பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இந்த இடம், இது வந்து யூட்ரஸ் ஏரியா. யூட்ரஸ் ஏரியா வந்து இந்த லேடிஸுக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த வலி உண்டாயிருச்சுன்னு வச்சுங்க, பிரசவ வலி உண்டாயிருச்சு, குழந்தை வந்து வெளியே வரணும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வயலட் கலர் வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டா போட்டுக்கலாம். வயலட் வந்து ஸ்பேஸ், அப்ப அந்த இதை வந்து ஓபன் பண்ணிரும். அதே மாதிரி இந்த வயலட்டுக்கு மேல வந்து பச்சை கலர், இந்த பச்சை கலர் வந்து விண்ட் எனர்ஜின்னு சொல்றது. அப்ப இந்த குழந்தைய வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த பச்சை கலருக்கு உண்டு. 8வது மாசம் 9வது மாசம் எல்லாம் போட்டுறாதீங்க, இந்த வலி வரும்போது தான் பண்ணணும். இது 8வது மாசத்துல பண்ணீங்கன்னா 8ஆம் மாசமே குழந்தை வெளியே வந்துடும். அதனால இது வலி வந்த பிறகு இதை போடணும். சோ இந்த வயிறு நம்மளுக்கு இந்த பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க இந்த வயலட் கலரும் கிரீன் கலரும் போட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிறது வந்து நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியா வந்துடும். தைராய்டுக்கு தான் இங்க சொன்னேன்ல, தைராய்டு வந்து இந்த இடத்துல நம்ம பிரஷர் கொடுக்கலாம். இந்த இடத்துல பிரஷர் கொடுத்தாக்க தைராய்டு சரியா வரும். ஏன்னா இது தைராய்டு இங்க தானே இருக்கு, இது இங்க வருது. அதே மாதிரி இந்த நடு 2 விரல் வந்து பிரெயின் சம்பந்தமானது. ஸோ பிரெயின் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நடு விரல் 2 விரல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா வந்து ப்ராப்ளம் இருக்கு. பட் இது ஜென்ரலா ஒரு ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன்.
அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த லெஃப்ட் இதே தான். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, டெக்கிகார்டியா இருந்தாலும் சரி, துடிப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, பல்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் எதுனாலும் சரி, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து 30% தான் வேலை பார்க்குது, 40% தான் வேலை பார்க்குது வயசான காலத்துல சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் போட்டீங்கன்னா அதுவும் சரியாகும். ஹார்ட் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த கலர் போட்டீங்கன்னா சரியாகும். தனித்தனியான ப்ராப்ளத்துக்கு தனித்தனியான ட்ரீட்மெண்ட் சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல மத்ததுல நிறைய இருக்கு. பட் ஆயுர்வேதத்துல வந்து இத கலரை மட்டும் போட்டீங்கனாலே போதும். நீங்க டாக்டரா இருக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. ஹார்ட்ல ப்ராப்ளமா இந்த விரல்ல இந்த 4 கலர் போட்டுங்க, சரியா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எது இருந்தாலும் சரியா வரும். அதே மாதிரி எந்த ஆர்கனுக்கு இருக்கோ, கிட்னில இருக்குன்னா இந்த இடத்துல போடுங்க, லிவர் கால் பிளாடர்ல இருக்குன்னா இந்த இடத்துல போடுங்க, லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன்னா இந்த இடத்துல போடுங்க. சோ எதனால நம்ம வந்து இதனால கரெக்ட் பண்ண முடியும். லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்னா இந்த இது மூச்சு வாங்கல, கான்ஸ்டிபேஷனா இருக்கு, ப்ளூ எல்லோ ஆரஞ்சு, ஆரஞ்சு 2 ஆரஞ்சு, இங்க வந்து ஆரஞ்சு, அதுக்கு கீழே ஆரஞ்சு, அதுக்கு கீழே எல்லோ, அதுக்கு கீழே லைட் ப்ளூ. கீழ் ஜாயிண்ட்ல லைட் ப்ளூ, மேல் ஜாயிண்ட்ல ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு, இந்த லைட் ப்ளூக்கு மேல ஒரு மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த 4 இதுலயும் நம்ம இந்த கலரை போட்டு நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இதை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபிங்கருக்கு வந்து நம்பர் சொன்னேன் நான். இது 0, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. அந்த ஃபிகர்ல இருக்கு 4, 5, 6, 7, 8, இது வந்து 9. சோ இந்த நம்பர்லயே நம்ம டெலிவரி இதுக்கு வந்து நம்ம பிரெக்னன்சில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1வது மாசத்துல வந்து பிரெக்னன்சில பிரச்சனையா இருக்கு, வாந்திகள் ஜாஸ்தி வருது, மனசே சரியில்லாம இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது 1ஆம் நம்பர் ஃபிங்கர். சோ 1வது மாசத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஃபிங்கரை நம்ம இப்படி இந்த கையில வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு நாளைக்கு 30-40 தடவை காலையில சாயங்காலம் மத்தியானம் ட்விஸ்ட் பண்ணுங்க. 1வது மாசத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாயிரும். 2வது மாசத்துக்கு 2ஆம் நம்பர் ஃபிங்கர், 3வது மாசத்துக்கு 3ஆம் நம்பர் ஃபிங்கர், 4வது மாதத்துக்கு 4ஆம் நம்பர் ஃபிங்கர், 5வது மாசத்துக்கு 5ஆம் நம்பர் ஃபிங்கர், 6வது மாசத்துக்கு 6ஆம் நம்பர் ஃபிங்கர், இது வந்து 7வது மாசம், இது வந்து 8, இது வந்து 9. ஸோ கடைசியில 9th மந்த்ல பெயின் வரும்போது இந்த விரலை வந்து நல்லா 200-300 தடவை நல்லா ட்விஸ்ட் பண்ணாக்க நார்மல் டெலிவரி ஆயிரும். ஸோ இது வந்து பிரெக்னன்சி சம்பந்தமா, அதாவது நம்ம வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிக்கடி டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்துட்டாரு. சார் முடிச்சிடலாமா? 3-4 டாபிக் முடிச்சாச்சு. ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா, சிறப்பு. கலர் நம்பர் தெரபி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் நம்பர் தெரபி ஒரு அக்னிஹோத்திரத்தோட இன்னைக்கு நமக்கு சிறப்பா ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அக்னிஹோத்திரம் என்றால் அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான விளக்கமும் கொடுத்து, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதோட டீடைல் வேணும் அப்படின்னா கூட குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரத்தோட அந்த உங்களுக்கு பாத்திரங்கள் கூட அந்த எங்க கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி கூட ஐயா வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருந்து நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி.
அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கலர் நம்பர் தெரபி. கலர் நம்பர் தெரபிய வந்து தொடர்ச்சியா நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்தந்த விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அ எந்த அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு எளிமையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கணும். அ ஐயா சொன்ன மெத்தட்ல வந்து அந்த கை தட்டுதல்லேருந்து, கையில இருக்கிறதுலேருந்து, அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு நமக்கு சுலபமான வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நமக்கு நல்ல ஒரு விளக்கத்த குடுத்தாலும், இது மாரியான பயிற்சி முறைகள் நம்ம இன்னைக்கு இன்னும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள குடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த நேரத்துல தெளிவுபடுத்துறோம். நேரடி வகுப்புக்கு உண்டான விஷயங்கள ஐயா சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான நபர்கள்லாம் பேர் குடுத்திருக்கீங்க. இன்னும் விருப்பம் இருந்தால் பேர் குடுத்துருங்க. ஏன்னா, இன்னும் நம்ம இந்த 48 நாள் நிகழ்வு முடிந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் உங்களுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அதனால அது மாரி நேரடி வகுப்புல கலந்துகிட்டு, நீங்க வந்து இது பண்ணாலும் கண்டிப்பாக நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இன்றைய நிலையில் நமக்கு கலர் நம்பர் தெரபி அக்குபஞ்சர் வகுப்பை சிறப்பாக எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த அர்ஷத் பார்மர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. தொடர்ந்து நம்ம காலச்சக்கரம் 3 ஆண்டுகள் சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த 48 நாள் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிறப்பு நிகழ்வையும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இந்த 48 நாள் நிகழ்வுல உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க பயன்பெற்றிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க அத கத்திருக்கீங்க? அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வரும். ஆனால் 3 ஆண்டுகள் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து இன்று வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து நெறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட நமக்கு வந்து கௌரி நித்யானந்தம் அம்மையார் வந்து நல்ல ஒரு கருத்த சொன்னாங்க. அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்து, காலச்சக்கரத்துல அவங்களுடைய தொடர் பயணங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்த குடுத்தது, எப்படி மாற்றம் குடுத்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்த நமக்கு குடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம அந்த காலச்சக்கர நிகழ்வு இந்த 48 நாள் முடிந்ததுக்கு அப்புறமும் தொடர் வகுப்ப நம்ம ஏற்படுத்த போறோம். அதிலயும் நீங்க கலந்துகிட்டு, அவர்கள் போல் நீங்களும் ஒரு ஆசானாகவும், மற்றவர்களுக்கு பயிற்சி குடுக்கக்கூடிய இல்லை நீங்களே உங்களுடைய தொடர் அ அ இது ட்ரீட்மெண்ட்ட கூட நீங்களே உங்களுக்கே நீங்க பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது மாரியான விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய அந்த வகுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 3 ஆண்டுகள் நம்ம நிகழ்வுல கலந்துட்டு இருக்கிற பழனிவேல் ஐயா. பழனிவேல் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கப்பட்ட 2022லேருந்து இன்று வரை திருப்பூரூரைச் சேர்ந்த சென்னை திருப்பூரைச் சேர்ந்த பழனிவேல் ஐயா வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த வகுப்புல வந்து கலந்துகிட்டு, இந்த பயிற்சி முறைகளையும் குடுத்துட்டு இருக்காங்க. நெறைய வந்து இந்த ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே அவங்களும் குடுத்துக்கிட்டு, இன்றைக்கு ஒரு ஆசானாக திகழக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது மாரி விஷயங்கள் நம்ம காலச்சக்கரம் நிகழ்த்தி குடுத்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பழனிவேல், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பக்கத்துல திருப்போரூர் என்ற ஊரை சேர்ந்தவன். நான் இந்த காலச்சக்கர நிகழ்வில் முதல் 3 நாட்களில் இருந்து தொடர்ந்து பயணித்து வருகிறேன். இதனால் எனக்கு ஏற்பட்ட பயன்கள் ஏராளம். நான் மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு தேடலில் இருந்தபோது ஐயா ஈலர் பாஸ்கரையோட டெலிகிராம் சேனல்ல என் காலச்சக்கரத்தோட லிங்க் கிடைச்சிது. அந்த லிங்க் மூலமா 3வது நாள் ஆரம்பிச்ச 3வது நாள்ல இருந்து ஜாயின் பண்ணின்னு வந்தேன். அனைத்து விதமான உள்ள நான் ஒரு யோகா பண்ணணுன்றதுக்காக வந்தேன். ஆனா அனைத்து விதமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பயிற்சிகளுமே இங்க கொடுக்கறது பெரிய விஷயமா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுனால நான் வந்து தொடர்ந்து பயணிச்சேன். ஆரம்பத்துல கேமரா ஆன் பண்ணாம கவனிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து கேமராவே ஆன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் முதல் வருஷத்துல கண்ணப்பண்ணையா பூங்கொடி அம்மாவோட யோகா வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. பிடிச்சி போனதுனால கண்டினியூவா நான் வீடியோ ஆன் பண்ணி யோகா செஞ்சுட்டு வந்தேன். முதல் வருஷம், 2வது வருஷம் ஜெகநாத ஐயா, பாரதி தேவி அம்மா, 3வது வருஷம் நல்ல சிவம் ஐயா, தனலட்சுமி அம்மாவோட யோகா வந்து எனக்கு நல்ல ஒரு பயிற்சிகளை கொடுத்தது. இந்த பயிற்சிகளை நான் கத்துக்கிட்டது இல்லாம மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவு நிலைமைக்கு இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கேன். காலச்சக்கரம் என்னை உயர்த்திருக்கு. நான் வேலை செய்யற நிறுவனத்துல எனக்கு கொரோனா காலத்திலே வந்து நான் ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அது வந்து பெரிய இஷ்யூவாகி அது அந்த நிறுவன தலைவர் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அவர் கேட்டுக்கு வெளியே நிறுத்திடுவேன் ஹெச்ஆர் என்ன மிரட்டி கொண்டு போய் நிறுவன தலைவர்கிட்ட நிறுத்தினப்ப அவர் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்,